ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சென்னையில் ஆவடியில் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம HVFC அந்த ஃபேக்ட்ரி அவங்க மேனுஃபேக்சர் மிலிட்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம முதல் முறையாக வந்துட்டு நம்ம பப்ளிக்கோட பார்வைக்கு எக்ஸிபிஷனாக மிலிட்ரி டேங்க்கு அதோட என்ஜின்ஸ் எல்லாமே தனித்தனியாக வச்சு எக்ஸிபிஷனாக வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உள்ளே ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே கோவிட் பயம் இருக்கனால மாஸ்க் போட்டு தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது என்னன்றதை உள்ளே போய் நம்ம ஜாலியாக பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே எல்லாமே பெருசாக டேங்க் 4 வச்சுருக்காங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு சத்தியமாக தெரியல, அவ்வளோ நாலேஜ் இல்லை. ஆனால் இங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட நான் இதை பற்றி பேசினேன். அவர்கிட்டே இப்போ போய் நம்ம என்ன ஏதுன்றதை கேட்டலாம். ஆனால் க்ளீனாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மக்களுக்கு புரியிற மாதிரி பக்கத்துலேயே அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி எல்லாமே வச்சுருக்காங்க. அதை பற்றியும் நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே ஃபுல்லாக டேங்க் இப்போ 4 டேங்க் இது மெயினான டேங்க் வச்சுருக்காங்க. நீங்களா அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். இப்போ இங்கே பார்த்தோம்னா நம்ம இந்த கண்காட்சியில் பீஷ்மா, அஜயா, அர்ஜுன் அண்ட் பிஎல்டி இந்த மாதிரி 4 வகையான டேங்க் வச்சுருக்கோம். இது 4மே நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஆவடியில் தயார் பண்ணுறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணுறது வந்து நம்ம பீஷ்மா. அந்த பீஷ்மாவில் பார்த்தீங்கன்னா 3 க்ரூஸ் இருப்பாங்க. அந்த பேர் பார்த்தோம்னா கன்னர், கமாண்டர், டிரைவரோட ஒர்க் வந்து நம்ம நார்மலாக டிரைவிங் பண்ணுறது. இவங்க 3 பேருக்குமே இன்டர்னல் கம்யூனிகேஷன் இருக்கும். அது கமாண்டிங் பண்ணுறாரு இல்லைங்களா, கமாண்டர் சொல்கிறோம் இல்லையா, அவருக்கு ஹெட் குவார்ட்டர்லேருந்து என்ன கமாண்டிங் கிடைக்குதோ அதை இவங்களுக்கு அவர் ஷேர் பண்ணுவார். அதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஃபயரிங்குமே நடக்கும், எந்த ஒரு மூவிங்குமே நடக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பீஷ்மா டேங்க் லேட்டஸ்ட் டேங்க்ன்றதால இதில் கம்ப்யூட்டரைஸ்டு, மெயின் மோடு, டபுள் மோடு எல்லா சிஸ்டமும் இருக்குது. இப்போ அவர் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் படி நம்ம அஜயா டேங்க்லேருந்து இப்போ பீஷ்மா டேங்க் அங்கே வந்துட்டு நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் டிஃபர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 10 to 20 செகண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணலாம், அதெல்லாம் சொன்னதே நிறைய மாறி இருக்குது. அண்ட் 3 கமாண்டர்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதனால் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் ஆவடியில் இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறதுல எக்ஸிபிஷனாக வச்சுருக்காங்க. ஜான்வரி 26ம் ஆகஸ்ட் 15ம் தான் வந்துட்டு பொதுவாக ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வச்சு ஃப்ளாக் ஏற்றிட்டு அவங்க மக்களை பார்க்க வச்சுட்டு போவாங்க. ஆனால் எக்ஸிபிஷனாக வச்சு இப்படி பப்ளிக்கையும் தொட வச்சு அவங்களாம் வந்துட்டு இப்படி அலோவ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில். நான் கூட இங்கே கேட்டேன் ஒரு ஆஃபீஸர்கிட்ட, இந்த மாதிரி பப்ளிக் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இல்லையா, பரவாயில்லையான்னு. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது இப்போ ஏன் சின்ன வயசில் இப்போ குழந்தைங்களாம் இப்படி பார்க்கும்போது ஃப்யூச்சரில் இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு உணர்வு வராதா, கூஸ் பம்ஸ் வராதா, அதை நாங்கள் இம்பாக்ட் பண்ணுன்றதுக்காகவும் நாங்கள் ஒரு எக்ஸிபிஷனாக வச்சோன்னு இப்போ இருக்கவர் சொல்லிட்டு இருந்தார். இப்போ உள்ளே போய் நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும், அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த எக்ஸிபிஷனோட பர்பஸை வந்து நம்மளோட இந்தியன் ஆர்மியில் யூஸ் பண்ணுற அத்தனை ப்ராடக்ட்டையும் பப்ளிக் அவேர்னஸ்க்காக கொண்டு வரதுக்காக இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஆவடிங்கிற பேரே வந்து எப்படி வந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மோடு வெஹிக்கிள் அமுனிஷன் டிப்போ இன் இந்தியா, அதை சுருக்கி தான் ஆவடின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு முதலாக நம்ம தான் இந்தியாவில் ஆர்மிக்கு தேவையான ஆல் மிலிட்ரி உபகரணத்தை உற்பத்தி செய்கிறோம். இந்த டெக்னாலஜி வந்து ரஷ்யனுடைய டெக்னாலஜி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ஒரு பை ஃப்ரம் ரஷ்யா அண்ட் 1961. ஒரு டேங்குக்கு ஹார்ட் ஆஃப் த பார்ட்டுன்னு சொன்னீங்கன்னா இன்ஜின் தான். அந்த இன்ஜின் தான் ஒரு மொபிலிட்டி கொடுக்குறது டேங்குக்கு. அதை நம்ம இன்ஜின் தொழிலகம் என்கிற ஆவடியில் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். 3 வகையான இன்ஜின் பண்ணிகிட்ருக்கோம். அது முதல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா V92S2, அது மொபிலிட்டி. அது வந்து பீஷ்மா டேங்க் பவர்ஃபுல்லாக T90 டேங்குக்கு மொபிலிட்டி கொடுக்குறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1886 காம்பனண்ட் இருக்குது. மொத்தம் எல்லா காம்பனண்ட்டும் டிஸ்பிளே பண்ண முடியலனால வெரி கிரிட்டிக்கல் காம்பனண்ட்டை மேஜர் பப்ளிக் அவேர்னஸ் கொண்டு வந்ததுனாலே கொண்டு வச்சுருக்கிறோம். எல்லாமே வெரி கிரிட்டிக்கல் ஐட்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து மேக்ஸிமம் வந்து அலுமினியம் மெட்டீரியல்னால செய்யப்பட்டது, பவர் டு வெயிட் ரேஷியோ. ஏன்னா இது வந்து ரோடு வெஹிக்கிள் இல்லை, இது வந்து வெரி ஹை மவுண்டன்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால பவர் டு வெயிட் ரேஷியோ, வெயிட்டை குறைக்கிறதுக்காகவே எல்லாம் அலுமினியம், ஸ்பெஷல் அலுமினியம் அலாய், சிலிக்கான் அலுமினியம் அலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் மெயினான ஐட்டம் வந்து கிராங்க் சாஃப்ட். இது வந்து கிராங்க் சாஃப்ட், இது வந்து 12 சிலிண்டர் கிராங்க் சாஃப்ட். இது வந்து இந்த இன்ஜின் வந்து V ஷேப்பில் V60 டிகிரியில் LHல 6 சிலிண்டர், RHல 6 சிலிண்டர் அந்த மாதிரி வருது. வெரி காம்ப்ளிகேட்டட் அலாய் ஸ்டீல், இட் இஸ் அ ரஷ்யன் ஸ்டாண்டர்ட் 18H2 வச்சு 4மே. முழுக்க இன்ஜின் ஃபேக்ட்ரியில் இந்த கிராங்க் சாஃப்ட் வந்து ஸ்பெஷல் சொபசிகேட்டட் மிஷின் மூலமாக இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஃப்ரம் தட் we are manufacturing 21 types of very critical engine component, say cylinder block crankcase, jacket, head, UCC, LCC, all the items manufactured utilizing that particular machine. ஏன்னா வெரி ஸ்பெஷலிகேட்டட் மிஷின். ஒரு எண்டில் வந்து நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா அதர் எண்டில் வந்து அவுட்புட்டாக அறிவிச்சிடும். ஆல் டூல் சேஞ்சஸ், பேலட், காம்பனண்ட் சேஞ்சஸ், எவ்ரிதிங் டு பி டன் ஆட்டோமேட்டிக்கலி. டேங்க் வந்து ஹை ஆட்டிடியூடில் வெரி ஹை ஹைட்டில் ஒர்க் பண்ணுறதுனால
வார் டைத்தில் 14,000 ஃபீட்டு ஃப்ரம் த சீ லெவல்லேருந்து ஒர்க் பண்ணுறதுனால இது வந்து இந்த இன்ஜின் வந்து மல்டி ஃபியூயலில் ரன் ஓடுது மாதிரி இந்த இன்ஜின் வந்து டிசைன் ஆக்கப்பட்டது. இந்த இன்ஜின் வந்து கெரசின்லேயும் ஓடும், பெட்ரோல்லையும் ஓடும், டீசல்லையும் ஓடும். அர்ஜென்சிக்கு தகுந்த மாதிரி அது ஃபியூயலை வந்து மாற்றி இன்ஜினை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்குன்னு அப்பயே சொன்னேன். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், இங்கே அர்ஜுன் டேங்க் இது ஹெவி வெஹிக்கல் ஃபேக்ட்ரியில் தான் இதுவும் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு சின்ன வயசில் குட்டி பொம்மையாக வச்சு விளையாடுறது தான் ஞாபகம் வருது. ஆனால் இது ஒரு மெயினான டேங்க். இது ஒரு மினி கிரியேச்சராக இங்கே வச்சுருக்கிறது ரொம்ப மெஸ்மரைசிங்காக நல்லாவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் ஸ்டேஷனில் உள்ளே இருக்கிறது எல்லாமே இருக்குது. எல்லாம் கண்ட்ரோல், இது மசில் ரெஃபரன்ஸ் சிஸ்டம், அப்புறம் மெயின் கைரோ, சிடி சென்சர், இதெல்லாம் எனக்கு என்னன்னு கூட தெரியலங்க. வித்தியாசமாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப பயமாகவும் இருக்குது தொடர்றதுக்கு எனக்கு. ஏன்னா உள்ள ரியல் ஆப்ஜெக்டாக இருக்குல்ல. இதுதான் கன்னர்ஸ் மெயின் சைட்டு. இந்த வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்டை ஃபுல்லாக பார்ப்பாங்க. லிட்ரலி இது வந்துட்டு 8 crore சொல்கிறாங்க இந்த ஆப்ஜெக்ட் தனியாகவே. அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை எய்ம் பண்ணுறதுக்கும் இந்த டேங்க்கில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இன்ஜின் ஒரு மெயின் சோர்ஸ் மாதிரி இதுதான் இந்த டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்துட்டு இதுதான் சொல்கிறாங்க. அது 8 crore ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. என்னால் மெஸ்மரைசிங்காக இருக்கும், நம்பவே முடியல இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறது. அண்ட் இந்த சைட் மூலியம் தான் பார்ப்பாங்களாம், இங்கேருந்து பார்க்கலாம். இப்போ எதுவும் தெரியாது, ஆனால் இங்கே ஃபுல்லாக மூடி வச்சுருக்காங்க. லிட்ரலி இதுதான் மெயின் இன்ஜினுக்கு அடுத்த இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கன் சோர்ஸ் பாட் தான் மெயினே. சரி, இங்கே பார்க்குற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்குது. இப்போ இது எவ்வளோ இயர்ஸாக இருக்குது, என்னெல்லாம் பண்ணுறாங்க? அதாவதுமா இது வந்துட்டு 1987 வந்து ஒரு ப்ராஜெக்டாக ஆரம்பித்தோம். ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரியோட ஒரு சின்ன யூனிட்டாக ஆரம்பித்தோம். அப்புறமா அதை வந்து ஒவ்வொரு பாகங்களாக நாங்கள் வந்துட்டு ஃபேக்ட்ரியிலே சின்னதாக ஒவ்வொரு தான் மிஷினே இறங்கிஷன் ஆகிட்டுருக்கோம். மிஷினோட ப்ளஸ் காம்பவுண்டு எல்லாமே ரஷ்யாவிலே தான் வந்துட்டு இருந்தது. அப்புறம் ஒவ்வொன்றா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருந்தோம். இன்றைக்கி தேதியை பார்த்திங்கன்னா 100% நம்ம உள்நாட்டிலே, அதாவது இன்ஜின் ஃபேக்ட்ரியிலே நம்ம வந்து முழுமையாக தயார் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எங்கள்கிட்ட வந்துருச்சு. இப்போ மேல்நாட்டு கூட ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு வசதியும் வாய்ப்புகளும் ஏற்படுத்திட்டு இருக்குது. இப்போ ரஷ்யா எல்லாமே சப்ளைஸ் பண்ணுறது எல்லாமே சொன்னீங்களா, அதை பற்றி ஒரு ப்ராசஸ் என்ன, அது கொஞ்சம் சொல்கிறீங்க? ஆமாம், ஆரம்பத்துலேருந்து டெக்னாலஜி பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யாவில் தான் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்துட்டு விஜயந்த டேங்குன்னு தான் ஒன்று இருந்தது. ஸோ அது வந்து கொஞ்சம் பிரிட்டிஷ்காரன் போகும்போது கொடுத்துட்டு போன ஒரு டேங்கு. அதனுடைய டெக்னாலஜி வந்து கொஞ்சம் லிமிட்டேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ரஷ்யாவோட கொலாபரேஷன் பண்ணதுனால அவங்களுடைய டெக்னாலஜி நமக்கு வந்தது. அதனுடைய அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராயிங்ஸ் எல்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணோம். மிஸ்டர் முருகன் இவர் தான் வந்து இந்த டிடிஓவில் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவார். அதை வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணி லைனில் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி மெட்டீரியல் கூட சில நேரத்தில் இம்போர்ட் பண்ணியிருப்போம். அதை வந்து மறுபடியும் உள்நாட்டிலே தயாரிக்கிறதுக்கான எல்லா டெவலப்மெண்ட்டும் நாங்கள் ரெடி பண்ணி இன்றைக்கி தேதியில் வந்துட்டு 100% எல்லாமே உள்நாட்டில் தயாரிக்கிற அளவுக்கு 3 வகையான இன்ஜின்கள் தயார் பண்ணுறோம். இப்போ பொதுவாக இதெல்லாம் உருவாக்குறது எவ்வளோ இயர்ஸ் ஆகும், இல்லை எவ்வளோ காலகட்டம்? இதெல்லாம் ஒவ்வொரு இன்ஜின், அதாவது ஒரு மாதத்துக்கே நாங்கள் வந்து 60 இன்ஜின் பண்ணுறோம். 60 இன்ஜின் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 2 இன்ஜின் தயார் பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம அர்ஜுன் டேங்கோட பார்ட்ஸ் எல்லாமே உள்ள ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம். இப்போ இவர்கிட்ட நம்ம இதை பற்றி கேட்டலாம். ये टैंक है ना MBT अर्जुन मार्क 1, ये ओल्ड वर्जन है. मेन बैटल टैंक ऑन रोड 70 किलोमीटर स्पीड தான் ஓடுது. क्रॉस कंट्री डिसर्ट 40 किलोमीटर स्पीड ஓடும். वर्ल्ड का नंबर 1 टैंक है, नंबर 1. ये अपना इंडिया प्रोडक्ट इंडिया है. இந்த சென்னை ஆவடி தான் இது மேக்கிங் பண்ணோமே. இப்போ இதுலேயும் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் மாறி இருக்க சொன்னீங்களே, இப்போ நம்ம புதுசாக அந்த பீஷ்மா டேங்க்லையும் நிறையா கொண்டாந்துருக்காங்க. நாங்கள் அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுங்கள்? இதில் ஃபயர் பவர் ஃபஸ்ட் ரவுண்டு ஹிட்டு, மொபைலிட்டி நல்லதாக இருக்குது, க்ரூஸ் சேஃப்டி ஆனதில். இதெல்லாம் இந்தியன் மேடு தான், அதெல்லாம் ரஷ்யன் டேங்க் தான். இதெல்லாம் ஃபுல் இந்தியன் மேடு, மேக் இன் இந்தியா. அது டிரைவர்னு உள்ளே இருந்தேன், அங்கே டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளே இருந்து நைட்டு டெய்லி டிரைவிங் வேணேன். கப்போலெல்லாம் அடைச்சிருக்கு. உள்ளே இருந்து தான் அங்கே டிஸ்பிளே பார்த்து தான் ஃபயர் பண்ணும். அது கன்னர், அது தெர்மல் இமேஜரு கன்னர், அதில் பார்த்து தான் டார்கெட்டு மாலும் பண்ணது. சார், அந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் பற்றி சொல்லுங்கள். இது ஆன்டி ஏர்கிராஃப்ட் முன்னாடி നമ്മൾ வெளியே இருந்து க்ரூ ஃபயர் பண்ணுனேன். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் നമ്മൾ உள்ளதாக இருந்து டிவி டிஸ்பிளேயில் பார்த்து அங்கே ஜோய்ஸ்டிக் இருக்குது, கப்போலெல்லாம் அடைச்சிருக்கு. എന്നിട്ട് RCW റിമോട്ട് കൺട്രോൾ വെപ്പൺ സിസ്റ്റം അത് உள்ளே இருந்து നമ്മൾ டிஸ்பிளேயில் பார்த்து அது டிஸ்பிளேயில் നോക്കി സെറ്റിംഗ് ചെയ്ത് ബ്രസ്റ്റ് സിംഗിൾ ഷോട്ട് ഫയർ കാരണം എയർ അറ്റാക്ക് ആനസ് ஏர் அட்டாக் வரும்போது நம்ம அதில் ஃபயர் பண்ணோம். டிஸ்பிளேயில் பார்த்துருந்தோம். உள்ளே இருந்தாலும் அடிச்சு, முன்னாடி தான் வெளியே இருந்தால் ஃபயர் பண்ணேன். இப்போ நம்ம இந்த எக்ஸிபிஷனோட எண்டில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜ்லே டேங்க்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதுதான் இருக்கலே பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம ஃபைட்டிங் டேங்க்ஸ் அந்த டேங்க்ஸை விட இதில் ஒரு கண்டாக இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக இவர்கிட்ட போயிட்டு இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி என்னன்றதை கிளியராக நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இவர்கிட்ட. சார், நம்ம பிரிட்ஜ்லே டேங்க் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன். வணக்கம்ங்க. இந்த டேங்க் வந்து T-72, அதாவது அஜயாம்பாங்க.
இது பிரிட்ஜ் லேஅவுட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எதிரிகள் வந்து ரோடையோ இல்லை நம்ம போயிட்டு இருக்க ஒரு கண்டினியூஷனை வந்து துண்டாக்குறாங்கன்னா அப்போ நம்ம டேங்கை வந்து இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காக இந்த பிரிட்ஜை மட்டும் செப்பரேட்டாக லே பண்ணிவிட்டு எல்லா டேங்கும் அது வழியாக போனதுக்கப்புறம் திரும்ப இதே பொசிஷனுக்கு எகைன் திருப்பி கொண்டு வந்துடலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக கொண்டு வந்தது. இது வந்து ஃபுல்லி பார்த்தீங்கன்னா T-72 டிசைன், ஒன்லி டரட் மட்டும் கிடையாது, இதில் பிரிட்ஜு மட்டும் லே அவுட் பண்ணியிருக்காங்க. இது ஆர்மிக்கு மிகப்பெரிய ஒரு கேனல்லாம் கடக்கும் போது இது முக்கியமாக இது நிறைய இடத்துல தேவைப்படுது.